தோழமைகளுக்கும் எப்போதும் உடன் இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் என் அன்பான வணக்கம். என்ன பேசணும்னு நினச்சிட்டு வந்தனோ அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே நடந்ததுல எல்லாமே முதல்களின் காலமாக இருந்தது. முதல் தொகுப்பு, முதல் பதிப்பகம், முதல் வடிவமைப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி தொடங்க வேண்டும்னா இப்படி தான் தொடங்கணும். ஒரு புத்தகத்தின் வழியாகத்தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இதில் கூடுதலாக என்னென்னா, இந்த மேடையில் பார்த்த கணத்தில் எனக்கு புத்தகம் போடணுங்கிற ஆசை இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் தான் வச்சு வெளியிடணும். 100 புத்தகம் போட்டாலும் 200 புத்தகம் போட்டாலும் எல்லாரும் 5 பிரதிகள் வாங்கும்போது அப்பா புத்தகம் வித்துடும் எப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் தந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கீர்த்திக்கு வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியாக, ஒரு அம்மா ஸ்தானத்தில் கூட எனக்கும் 10 பருவத்தில் மகள் இருக்கிறதுனால ஒரு அம்மா ஸ்தானத்தில் இப்படி எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூடுதலாக இன்றைக்கு பெண்களை கொண்டாடக்கூடிய தினம், பெண்ணினுடைய தொகுப்பு, பெண் படைப்பாளர்கள் அப்படின்னு நிறைவான நாள். நண்பர்களே, விதை தன்னுடைய முதல் விதையை அடர்வனமாக விதைத்திருக்கிறது. விதையிலிருந்து வந்த ஒரு விதை இன்று அடர்வனமாகி இருக்கிறது. கவிதை எப்போதுமே சில வித்தைகளை செய்யும். தனிமரம் தோப்பாகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விதை இன்றைக்கு அடர்வனமாகி இருக்கிறது. அது மேடையில் நமக்கு காட்சியாக நம்ம பார்க்க முடியுது. முதல்ல ஒரு இலக்கிய அமைப்பாக தொடங்கி ஒரு மின்னிதழாக தொடர்ந்து இன்று பதிப்பகமாக விருட்சம் எடுத்திருக்கக்கூடிய விதை அமைப்புக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எனக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் இடமாகவும், இவன் தந்தை என்னோற்றான் கொல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமாகவும் இதை பார்ப்பதற்கு, ஒரு பெண்ணை கொண்டாடுவதற்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான தினம் என்று. ஒரு முக்கியமான தொகுப்பு தாங்க. நம்பிக்கை தரக்கூடிய கவிஞராக எப்போவுமே கீர்த்தி இருப்பாங்க. விதைக்கு போன நாளிலிருந்து வாசிக்கக்கூடிய கவிதைகளும் அவர்களுடைய சிந்தனையும் நமக்கு எப்போவுமே என்னென்னா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடத்திலேயே இருந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் இந்த தொகுப்பு வந்திருக்கிறது. அவள் என்னும் அடர்வனம். ஒரு பெண்ணுக்குள் ஒரு பெரும் காடு ஒளிந்திருப்பதைப் போல, ஒரு பெரும் கனவு ஒளிந்திருப்பதைப் போல எல்லோருக்குள்ளும் அது இருக்குது. என்ன ஆண்களுக்கு அதை வெளியில் கொண்டு வந்துட முடியுது, ஆனால் பெண்களுக்கு அது இன்னும் சாத்தியப்படவில்லை. அதற்கான முயற்சியில் போராடி கொண்டு இருப்பவர்களாக இருக்கின்ற பொழுது அவள் என்னும் அடர்வனம் அப்படிங்கிற தொகுப்பு வந்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வாசிப்பு பற்றி, அவள் முதல்ல இந்த அடர்வனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அவள் அப்படிங்கிற சொல்லுக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நாளுக்கான செய்தியாகவும் அதை உங்களோடு பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லா இடத்திலையும் ஆண்கள் தான் பொதுவாக பேசினாலும் கூட எனக்கு அதில் பெரும்பாலும் உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த சமூகம் ஆண்களை பேசினாலும் கூட அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பை ஒரு பெண்ணிடம் தான் கொடுக்கும். ஒரு பெரிய கலெக்டராக இருப்பாருங்க, ஆனால் ஒரு குழந்தைய வீட்டில் இருக்க மனைவி கிட்ட தான் கொடுத்து வளர்க்க சொல்லுவார். ஒரு பெரிய டாக்டராக இருப்பார், ஒரு பெரிய புத்திசாலியாக இருப்பார், ஆனால் ஒரு அடுத்த தலைமுறையை, தன்னுடைய குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை இந்த சமூகம் இப்பவும் பெண்ணை நம்பித்தான் வைத்திருக்கிறது, பெண்ணுக்கிட்ட தான் கொடுக்குது. அதனால யார் வாசிப்பதை விடவும் பெண் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வேண்டுகோளை வைத்து இந்த கவிதைக்குள் நான் பயணிக்கிறேன். முதல்ல வந்துட்டு அடர்வனம் குறித்து எழுதியிருக்காங்க. பெண்கள் நாள்ங்கிறதுனால பெண்கள் குறித்து எழுதப்பட்ட சில செய்திகள் எனக்கு இதில் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஒரு முதல் 2 பக்கத்துக்குள்ளேயே 2 கவிதைகள்லேயே ஒரு கடுமையான கேள்வியோடு ஒரு நல்ல பார்வையை பதிவு செய்திருக்கிறார். புத்தரை எல்லோருக்கும் பிடிக்கும். யசோதையை பற்றி நமக்கு கவலையே இல்லை. நமக்கு புத்தர் மீது பிடிக்கும். புத்தர் என்றால் ஞானம், மௌனம், வாங்கி எல்லா சிலைகளையும் வைப்போம். அதிகப்படியாக விற்கக்கூடிய, பரிசளிக்கக்கூடிய பொருட்களில் புத்தருக்கு முதலிடம் எப்போவுமே உண்டு. ஒரு பெண்ணால் தான் இப்படி அவதானித்து ஒரு கேள்வியை வைக்க முடியும். புத்தரை போல் துறவியாக்க தேவையில்லை. புத்தரை போல் துறவியாக்க தேவையில்லை. மதம் ஒன்று அமைத்து கொள்கை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. கணவன், குழந்தை, குடும்பம் என முற்றும் துறந்து நடுநிசையில் எழுந்து போனவள் யசோதை எனில் எப்படி அழைக்கப்பட்டிருப்பாள்? ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போன ஒருத்தரை புத்தர்னு கொண்டாடிட்டீங்க, அவருக்கு ஒரு மதம் வச்சுட்டீங்க, அவர் இன்றைக்கு வரைக்கும் பரிசு பொருளாக்கி வச்சிருக்கீங்க. அப்படி ஒன்றை யசோதை செய்திருந்தால் அவள் எப்படி அழைக்கப்பட்டிருப்பாள்னு தன்னுடைய சாட்டையான கேள்வியோடு தான் இந்த தொகுப்பை தொடர்கிறார். ஒரு பெரிய வழியை கடத்துகின்ற ஒன்றாக. இனிமேல் புத்தர் சிலையை பார்த்தா இந்த கவிதை தான் ஞாபகம் வரும். யசோதையினுடைய நிலை என்ன, யசோதையை என்ன செஞ்சாங்க, என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை எடுத்து பொறுப்பாக வழிநடத்தி இருக்கக்கூடிய யசோதை பேசப்படவே இல்லை.
விட்டு விட்டு போன புத்தனின் ஞானம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து இது ஒரு மிக முக்கியமான கவிதைங்க. என்னென்னா, இந்த கவிதை என்ன செய்யும்னா தொன்மங்களை களைத்து போடும். நீங்கள் காலம் காலமாக பாரம்பரியமாகலாம் சில சொற்கள் இருக்கும். இன்றைக்கி அம்மா பேசுவாங்க சுஜாதா அவர்களுடைய கதையில். அவங்க கதைகளில் சங்குன்னு ஒரு கதை இருக்குது, இந்த தொகுப்பில் வாசித்து பாருங்கள். அது தொன்மத்தை களைத்து போடக்கூடிய ஒரு கதை. மிக முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு மனசு இருக்குது. அவன் மட்டும்தான் பண்பாட்டை பாதுகாக்கணும், கலாச்சாரம் அது இதுன்னு கட்டுப்பாடுகளோடு இருக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அந்த கதை பேசும். அப்படி ஒரு கேள்வியை இந்த கவிதையில் அவர் வைக்கிறாரு. எத்தனை பேருக்கு தாஜ்மஹால் பெரிய கனவு, காதலின் சின்னம், உலக அதிசயம், இன்றைக்கும் நமக்கு பல பேர் போய் பார்த்துருப்பீங்க, சில பேர் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். கேட்குறாங்க, யாருக்கு தெரியும், உயிரோடு இருப்பின் அவளுக்கு சிறையாக கூட இருந்திருக்கலாம் அது அதிசயம். அது ஷாஜஹானுக்கு வேணா காதலுக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லோருக்கும் அதிசயமாக தெரியலாம். ஆனால் ஒருவேளை மும்தாஸ் உயிரோடு இருந்திருந்தால் அது அவளுக்கு சிறையாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் காலமாக நம்ம அதிசயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்றை களைச்சு போட்டு ஒரு பெண்ணினுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அது அவளுக்கு சிறையாக கூட இருக்கலாம். இன்னைக்கு பெண்கள் பற்றி இவங்க நிறைய பேசும்போது எனக்கு தோணுச்சு, நீங்கள் அன்பென்று பொழிவதும் கருணை என்று சொல்லுவதும் எதை? ஒரு பெண்ணை 4 சுவத்துக்குள்ளே பாதுகாப்பாக பூட்டி வச்சு உனக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும், உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறதா? அவளுக்கான சுதந்திரம் என்பது ஒரு விஷயம் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய வானம் இல்லை அவளுடையது. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாததாக கூட இருக்கலாம் அவளுடைய வானம். அவள் பறக்க நினைக்கின்ற இடமும் அவள் உழவ வேண்டுமென்ற நினைக்கின்ற வனமும் வேறானதாக இருக்கலாம். அது உங்கள் கற்பனையில் கூட இல்லாததாக இருக்கலாம். அதனால அவளுடைய ரகசியம் இதுதான், அவளுக்கு இதுதான் பிடிக்கும், அவளுக்கு இதுதான் பிடிக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்கன்னு. எனக்கு ரொம்ப இப்போ சமீபத்தில் ஒரு ஆட் ஒன்று வந்ததுங்க, நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கே. என்னென்னா, பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்பான், உனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்லன்னு கேட்பான். அவள் சிரிச்சுக்கிட்டே அதை திரும்ப சாப்பிடுவான். அப்போது ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பான். இல்லை பரவாயில்ல, நீ இப்போயாவது கேட்டியே. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அதை கேட்கவே இல்லை. எனக்கு இதுதான் பிடிக்கும்னே எங்கள் அப்பா முடிவு பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு எது பிடிக்குங்கிறத எங்கள் அப்பாவே முடிவு பண்ணி, எனக்கு இது பாதுகாப்பானதுங்கிறத அவரே முடிவு பண்ணியிருந்தாரு. எனக்கு எது பிடிக்குங்கிற கேள்வியை யாரும் கேட்கல. பரவாயில்ல, நீயும் வாங்கி கொடுத்துட்டாது பரவாயில்ல, லேட்டாவது கேட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ பெண்ணினுடைய உலகம் எது, அவளுடைய ஆசை எது அப்படிங்கிறத அவள் தீர்மானித்துக் கொள்வாள். இங்கே எல்லாருமே தனித்துவமானவர்கள், அவர்களுக்கான வழிகளை விடுங்கள். இப்படி பல செய்திகளை இந்த ஒரு 4 வரி பாருங்க. யாருக்கு தெரியும், உயிரோடு இருப்பின் அவளுக்கு சிறையாக கூட இருந்திருக்கலாம் அந்த அதிசயம் அப்படின்ற அந்த கேள்வி. அடுத்து எனக்கு கண்ணதாசன் சொல்லும்போது சில இடங்கள் ரொம்ப பிடிக்கும். படைக்கிறதுனால நானும் கடவுள்னு கண்ணதாசன் ஒரு வார்த்தையை முன்வைப்பார். நானும் படைக்கிறேன்டா, நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு கவிஞனுக்கான செருக்கு. அப்போது வள்ளுவன் கிட்ட வரும்போது சில எல்லா குறள்களுமே பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிற மாதிரியே இருக்கும். சில குறள்கள் என்ன பண்ணுவான்னா எச்சரிக்கை பண்ணுவான், நான் காக்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க, அந்த மாதிரி ஒரு சொல். சில இடங்களில் குறிப்பாக ஒரு குறளில் வள்ளுவன் ஒரு சாபத்தை கொடுப்பான். வள்ளுவத்தில் சாபம் தரக்கூடிய இடங்கள்ங்கிறது நீங்கள் ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கும். என்னென்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான்னு ஒரு சாபத்தை கொடுப்பான். பிச்சை எடுத்து தான் வாழணும்னா இந்த கடவுள் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டும். ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நீ கடவுளாக இருக்கிற ஒருத்தன் விதிக்கிறான்னா அப்படியான ஒரு வாழ்க்கையை கடவுள் வாழட்டும்னு ஒரு சாபம். அந்த சாபம் கொடுக்கின்ற இடம், தீர்ப்பு கொடுக்கின்ற இடத்திற்கு ஒரு படைப்பாளன் உயர்ந்து நிற்கிறான்ல, ஒரு கவிஞன். ஏன்னா அவன் சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்த இடம் இருக்கிறது. கீர்த்தி அப்படி ஒரு சாபத்தை அந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறார். அதிகாலை 3 மணி தொடங்கி மதியம் மாலை என்று நீண்ட வீட்டு வேலைக்கு பின் அப்போதுதான் அமர்ந்தவளிடம். காலையிலிருந்து வேலை பார்த்து அதிகாலை 3 மணி தொடங்கி மதியம் மாலை என்று நீண்ட வீட்டு வேலைக்கு பின் அப்போதுதான் அமர்ந்தவளிடம் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடு என்று உத்தரவிடுகிறவன் பாவக்கணக்கு பரிசோதிக்கப்படாமல் நேரடியாகவே அனுப்பப்படுகிறான் நரகத்திற்கு. சாபம், கடவுளாக இருக்க இடம், கேள்வி கணக்கே கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட நீ தண்ணி கேட்டியா, போ, நீ நேராக வந்து நரகத்துக்கு தான் போவ. ஒரு படைப்பாளர் தன்னை வந்து இறைவனாக உணர்கிற இடமா நான் அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அழகான காட்சிங்க. எப்போவுமே குழந்தைகள் மலர்களை பறிப்பதை போல நாம் மலர்களை பறிக்கிறோங்கிற மாதிரி
ஒரு காட்சி ஒரு கவிஞன் எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறான்? சாலையோர மலர்களை வாஞ்சையோடு தொட்டு பார்க்கிறாள் மகள். சாலையோர மலர்களை வாஞ்சையோடு தொட்டு பார்க்கிறாள் மகள். அவள் கைகளை பறித்து கொண்டன பூக்கள். மகள் பூக்களை பறிக்கல, அவள் கைகளை பூக்கள் பறித்து கொண்டன அப்படின்னு எழுதியிருக்க இடம். இன்னொன்று, எப்போவுமே பெண்களை பேசினா இதை பேசாமல் இருக்கவே முடியாதா, பெண்ணினுடைய மாதவிடாய் பேசாமல் இருக்கவே முடியாதா அப்படின்னா, பெண் பேசுகின்ற இடம் முக்கியமானது. நான் எப்போவுமே இதை சொல்லுவேன், அவருக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவருக்கு பசிக்குதான்ப்பா சாப்பாடு போடுங்கன்றதுக்கு ஐயோ எனக்கு பசிக்குதுங்க சோறை போடுங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி ஒரு பெண் தனக்கான வழியை பேசுகின்ற இடம் ஒன்று இருக்குது. பூபாலன் தன்னுடைய கவிதையில் ஒரு இடத்துல அதை பதிவு பண்ணியிருப்பார். அது எனக்கு பிடித்த இடம். என்னென்னா, ஒருத்தனால நின்று தைரியமாக சிகரெட் பிடிக்க முடியும் ரோட்டில். பொது இடத்துல நின்று உங்களால் மதுப்புட்டிகளை வாங்கிட முடியும். டாஸ்மார்க்கில் ஒரு கூட்டம் நிற்குதுல, அதுக்கு வெக்கமே இருக்காது. தனக்கான இதை ஒரு சிகரெட்டை எந்த தயக்கமும் இல்லாமல் வாங்கி ஒருத்தர் ரோட்டில் நின்று ஸ்டைலாக நின்று கையை மடித்து விட்டுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு புகைத்து விட முடியும். அருவாளை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஆனால் ஒரு நாப்கினை வாங்கிட்டு ஒரு பெண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வர முடியாது. இதில் நம்ம கேட்குறத விடவும் மெடிக்கல்காரருக்கு இருக்கக்கூடிய பதட்டம் இருக்குது பாருங்கள். அவ்வளவு பத்திரமா அதை நியூஸ் பேப்பரில் மடித்து அதை ஒரு கருப்பு கவரில் போட்டு வாங்கிட்டு போகிறது இதுதான்னு வெளியில் தெரியாத அளவுக்கு பக்குவப்படுத்தி அவர் கொடுப்பார். அத்தியாவசியங்களை மறைக்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஒரு பெண்ணினுடைய அடிப்படை அத்தியாவசியம் அது அவளை இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நிகழ்வு அது அவளுக்கு. அதை மறைக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க? ஆனால் ஒருத்தன் சிகரெட் பிடிக்க முடியும், ஒருத்தன் பீர் பாட்டில் வாங்கிட முடியும், ஒருத்தன் அருவாளை வச்சுக்கிட்டு ரோட்டில் இருக்க முடியும், கூட்டமாக சேர்ந்து எல்லா வேலைகளையும் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெண்ணினுடைய நாப்கினை வாங்கிட்டு போகிறது அவ்வளவு கஷ்டம். கீர்த்தி எழுதுறாங்க, அவள் ரத்தம் தீட்டு என வீட்டில் இட்டு அடைத்து குடும்பமாய் சென்று சாமி கும்பிடுகிறார்கள் ரத்த பலியிட்டு. ஆடு கோழியை வெட்டி அது ரத்தத்தை பலியிட்டு கூட்டமாக போய் சாமி கும்பிடுறானுங்க. அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு தீட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டில் உட்கார வச்சுட்டு, ஒரு பெண்ணை தவிர அவளுடைய வலியை இவ்வளவு ஆழமாக யாராலையும் எழுதிடவே முடியாது. அடுத்து இவர் எழுதியிருக்கக்கூடியதில் இந்த அடர்வனம் இயற்கை குறித்து சில கவிதைகள், சூழலியலாளர் லீலா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு மிக பிடிக்கும். அது இயற்கை குறித்து சில விஷயங்களை நமக்கு அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. மிக முக்கியமான கேள்விகளை இன்றைக்கி இவங்க கவிதைகளில் ஒன்று பேசும்போது, சண்முகவள்ளியோடைய கதைகள் ஒன்று பேசும்போது, விளக்குகள்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை கடத்திக்கிட்டு போனால் என்ன பண்ணும்? அம்சப்பிரியா சார் சொல்லியிருப்பார் இல்லை, ஒரு தன்னுடைய நிழலையே காடாக நினச்சி இந்த யானை அசையுது, கையை நீட்டி யானை என்ன காசையாக கேட்குது, அது ஒரு காட்டை தானே கேட்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கடத்திட்டு போய் வச்சு அவன் கையில் 50 ரூபாயை கொடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ ஆசீர்வதின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கைகால்கள் கட்டப்பட்டு இருக்கக்கூடியது. அப்போ யானையுடைய இடத்துல இருந்து பார்த்தா அது நம்மளை ஆசீர்வதிக்குதான்னா என்ன, நான் இடம் இல்லாமல் எப்படி அலையிறனோ அப்படித்தாண்டா நீங்களும் அலைவீங்கன்னு அது சாபம் தான் கொடுக்குன்ற மாதிரி ஒரு கவிதைகளை படைச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், இவங்களுடைய பார்வை, எல்லா பறவைகளுக்குள்ளும் இருக்கிறது ஒரு காடு. நாம் நினைக்கிறோம் வனங்களை நாம் உருவாக்கியதற்காக, பறவைகள் எச்சமிட்டு அதிலிருந்து வளர்ந்தது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காடுகளில் பெரும்பான்மையானதுங்கிறத, எல்லா பறவைக்குள்ளும் இருக்கிறது ஒரு காடு, அது காட்டை சுமந்து கொண்டு தான் உயரப்பறக்கிறது. எனக்கு இதுவும் இன்னொரு கவிதை ஒன்று எழுதியிருந்தாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா, வானத்தில் ஒரு பறவை பறக்குது. நம்ம எல்லோருக்குமே அது பறத்தல் அதனுடைய தொழில், பறத்தல் அதனுடைய வேலை, அது உணவுக்காக இடப்பெயர்வுக்காக இப்படி பறக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஒரு கவிஞர் கேட்கிறார், வனத்தை தொலைத்திருக்குமோ வானத்தை வட்டமிடும் பறவை, அது வட்டமிட்டு பறந்து பறந்து தேடுவதெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை தான் தேடுகிறது, நீங்கள் அதை இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள் அப்படிங்கிற ஒன்று. அதை ஒட்டியே அதனுடைய பொருண்மையில் இன்னொரு இடத்தில் அவர் எழுதுகிறார், ஓர் இலை வீழ்வதற்குள் இல்லாமல் போய்விட்டதா வனம். இந்த மூணுக்குமான ஒற்றுமையை பாருங்க. ஒரு பறவை தனக்குள் ஒரு பெரும் காட்டை வைத்திருக்கிறது, அந்த காடு தான் உலகம் என்று வாழ்கிறது. அந்த காடு ஒரு நாள் இல்லாமல் போய்விடுகிறது. அது இல்லாமல் போய்விடுவதற்கான காலம் இருக்குல்ல, மனுஷன் எவ்வளவு வேகமாக ஒரு காட்டை அழிப்பதில் முனைப்போடு இருக்கிறான்னா, ஓர் இலை வீழ்வதற்குள் இல்லாமல் போய்விட்டது. அப்படி இழந்த காட்டைத்தான் வானில் வட்டமிட்டு ஒரு பறவை தேடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இரையை தேடுவதாக நினைக்கிறீர்கள், அது தன்னுடைய வாழ்விடத்தை தேடுகிறது அப்படின்னு இந்த கவிதையில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைவான தொகுப்பு. ஒரே பொருண்மையில் இருக்கக்கூடிய 2 கவிதைகளை 2 பார்வையில் படைத்திருக்கிறார்.
ஒன்று, இது நமக்குமானதுதான். கிழிந்த இலையையும் சுமந்து போகிறது ஆறு. ஆரோட வேலை நான் இதை தான் வச்சுருப்பேன், நான் இதை தான் வச்சுருப்பேன், இதுவா அதுவா அப்படிங்கிறது இல்லை. ஆற்றுக்கு அது எதுவுமே தெரியாது. அதனால்தான் அது இயற்கைன்னு அப்படி ஒரு கம்பீரமாக நிற்கிறது. அப்படி கிழிந்த இலையையும் தனக்குள் சுமந்து போகிறது ஒரு ஆறு. இன்னும் அதே பொருண்மையில் இன்னொரு இது பாருங்க, எந்த பறவை அழகு வைத்து நீர் பருகினாலும் தாகம் தீர்க்கும் ஆறு. ஆறுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி இவன் பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழை அந்த மதம் இந்த மரம், அவன் நிறம் காவி இவன் நிறம் பச்சை சிவப்பு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் நீட்டினாலும் அது நீர் கொடுக்கும், எந்த பறவையாக இருந்தாலும் கொடுக்கும், எந்த இலையையும் அது தாங்கி கொண்டு ஓடும். ஒரு இயற்கை நம்ம இயற்கையினுடைய பேரழிவை ஏன் நம்மளால் சமாளிக்கவே முடியலைன்னா அது அத்தனை உயரத்தில் இருக்கிறது. அது பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கிறது. அது உயர்ந்த இடத்தில் தன்னை எப்போதும் வைத்திருக்கிறது. அதற்கு நீ நான்கிற பேதமே கிடையாது. தன்னிடத்தில் வருபவர்களுக்கெல்லாம் அது அடைக்கலம் தருவதாக இருக்கிறது அப்படின்னு இந்த அடர்வனம் முழுக்க காடுகளையும் பறவைகளையும், ஏன்னா இன்னைக்கு அது தேவை. ரொம்ப பேர் இறைச்சல் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். எங்கேயோ குண்டு போட்டால் இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடுது, எங்கேயோ சண்டை போட்டு எங்கேயோ ஒரு நாராயிடம் இங்கே ஒரு பொருளினுடைய விலை தானாக ஏறிடுது. ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப சத்தமான உலகத்தில் அவ்வளவு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படியான உலகத்தில் இந்த பறவைகளின் ஒளியும் இந்த விலங்குகளின் ஒளியும் இந்த ஓடைகளின் சலசலப்பும் நமக்கு தேவைப்படுகின்றன. இயற்கை இல்லாமல் இது நமக்கு சாத்தியமே இல்லை. இந்த அடர்வனம் ஏன் தேவைனா இன்றைக்கு நமக்கு பசுமை தேவை. பசுமைக்கு இது போன்ற பல அடர்வனங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. இது போன்ற பல கீர்த்திகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அது முக்கியமானது. இந்த தொகுப்பில் இறுதியில் மனிதம் குறித்து சில கவிதைகளை அவர் எழுதியிருக்காரு. அந்த கவிதைகளை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். இந்த தொகுப்பை எல்லோரும் வாங்கியிருக்கீங்க, வாங்காதவர்களும் வாங்கி வாசிங்க. மனிதம்ங்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நிகழ்த்தப்படும் கோவில் திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நிகழ்த்தப்படும் கோவில் திருவிழாவில் சாமிக்கென ஏதேனும் படைப்பது வழக்கம். ஆடு கோழி மது உணவென எதை படைத்தாலும் தவறாமல் 2 அரிவாள்களை செய்ய உத்தரவிட்டிருப்பார் ஐயா. 2 அருவா நிற்கும், எல்லாத்தையும் படைச்சிருப்பாங்க. ஊர் மரியாதை ஏற்று பூசையிட்ட பின் அரிவாள்களை எடுத்து செல்வார்கள். சாமிக்கொன்று சாதிக்கு ஒன்று என. சாமிக்கும் சாதிக்குமாக அருவாள்களை வைத்திருக்கக்கூடிய உலகமாக இது இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் நீங்கள் அது உயர்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதின்னு அந்த சாதிகை பேசக்கூடிய உலகத்தில் ஒரு நாய் நம்ம எப்படி பார்க்கிறது, 3வது விலங்கு நம்ம எப்படி பார்க்கிறது, 3 தெரு சந்திக்கும் இடத்தில் முற்றி போனது கலவரம். 3 தெரு சந்திக்கும் இடத்தில் முற்றி போனது கலவரம். நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா என கூடி நிற்பவர்கள் வேடிக்கை பார்த்தபடி குருதி வலிந்து ஓடுகையில் ஆவேசமாய் வந்த நாய் ஒன்று முகந்து பார்த்து முகம் சுளித்து ஓடியது இருசாதி ரத்தத்தை. அதுக்கு 2மே பிடிக்கல. யார் இந்த இடத்துல 2ஐயும் முகம் சுளித்து விட்டு ஓடிவிடக்கூடிய நாய் உயர்ந்ததாக இருக்கிறது. நாய்னு நான் சொல்றது ஒரு குறியீடாகத்தான் நான் சொல்றேன். ஒரு நல்ல ஆகச்சிறந்த தொகுப்பு. மனிதத்தையும் பெண்மையையும் இன்னும் நிறைய இடங்கள்ல அம்மாக்களை பற்றி எழுதியிருக்காங்க. அம்மாக்களினுடைய பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுவதே இல்லைன்னு ஒரு ஆதங்கத்தை வைக்கிறாங்க. அவளுக்கு ஓய்வே இல்லைன்னு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அவளுடைய சேலையில் மட்டும் எப்படி நெய்கிறார்கள் அன்பின் வாசனையைன்னு எழுதியிருக்காங்க. அம்மாவினுடைய சேலையில் மட்டும், ஏன்னா எங்க அம்மாவினுடைய சேலைக்கு ஒரு வாசம் இருக்கிறது, உங்க அம்மாவினுடைய சேலைக்கு ஒரு வாசம் இருக்கிறது. வாங்கின கடை போத்தீஸா இருக்கலாம், ஒரே கடையில் வாங்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் என் அம்மாவினுடைய சேலையில் என்னுடைய வாசனையும் என் அம்மாவின் வாசனையும் இருக்கிறது. உங்கள் அம்மாவினுடைய சேலையில் உங்கள் அம்மாவின் வாசனை இருக்கிறது, உங்களின் வாசனை இருக்கிறதுன்னு புத்தகம் முழுக்க நிறைய நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை. இதில் காதலும் இருக்கிறது. அது மனிதம் மீதான இயற்கையின் மீதான காதலாக இருக்கிறது. அடுத்தடுத்த தொகுப்புகள் இன்னும் வர வேண்டும். ஏன்னா நிறைய பெண் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஒரு தொகுப்போடு காணாமல் போனவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானதாக கீர்த்தி இருந்துவிடவே கூடாது. ஏன்னா நான் அவரிடத்தை வைத்த வேண்டுகோள் அதுதான். அடுத்த முறை இன்னும் 2 தொகுப்புகளாக வர வேண்டும். மேலும் மேலும் உயரம் தொட வேண்டும். வாழ்த்துக்களும் நன்றியும்.